வணக்கம். ஜூலை 9ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 8ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 13,564 கோடி ரூபாய்க்கு. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 13,503 கோடி ரூபாய்க்கு. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 61 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,355 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,488 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2,867 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதானி ஹிண்டன்பர்க் சர்ச்சை குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிறது என்னன்றதை பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். கோட்டக்குடைய பேர் இதில் இடம் பிடிச்சது. கோட்டக் தான் ஃபண்டை அமைச்சிருக்கிறாங்க. அது வழியாகத்தான் ஷார்ட் செல்லிங் பண்ணி பணத்தை பார்த்துருக்காங்க அதானி ஸ்டாக்ஸில். குறிப்பாக அவங்க சொல்லியிருந்தது கிங்டன் கேபிட்டல் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த ஷார்ட் செல்லிங்கில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஹிண்டன்பர்க்கும் தொடர்புக்குன்ற டிஸ்க்ளோஷர் அவங்க எதுவும் கொடுக்கல. எந்த டேட்டாவும் அவங்க வெளியிடலை. அந்த கோட்டக்கு அவங்க சொல்லலை. இப்போ கோட்டக் விசாரணை செய்ய போகிறதாக அப்டேட் கிடைச்சிருக்கு மணி கண்ட்ரோல்லேருந்து. எது குறித்து விசாரணை செய்ய போகிறாங்கன்னா, கிங்டன் கேபிட்டல் வேணுமென்றே அவங்க சில தகவலை மறைச்சிருக்கிறாங்களா, மிஸ்லீட் பண்ணியிருக்கிறாங்களா கோட்டக் அப்படின்றது விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணை முடிவில் அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. செபி என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிங்டன் கேபிட்டல் மற்றும் ஹிண்டன்பர்க் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. மறைமுகமாக ஹிண்டன்பர்குடைய பணத்தை வைத்துக்கு தான் அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார ப்ராஃபிட் ஷேரிங்கில் ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்குன்ற குற்றச்சாட்டு செபி வைத்திருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ரெயில் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஆர்விஎன்எல், இர்கான், ஐஆர்எஃப்சி போன்ற ரெயில் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட்டில் ரெயில் ஸ்டாக்ஸ்க்காக ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. சில தினங்களுக்கு முன்னாடி ரயில்வே அமைச்சர் சில அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக புது கோச்சஸ் உற்பத்தி செய்வது குறித்து எவ்வளவு இப்போ உற்பத்தி செய்துகிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்கன்ற தகவல் அவர் வெளியிட்டதை நாமளும் பார்த்துருந்தோம். இப்போ பட்ஜெட்டில் ஏதாவது இந்த ரயில் ஸ்டாக்ஸ்க்கு ஏதாவது புதிதாக வருமான்ற ஆர்வம் எழுந்திருக்கு. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ரயில் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது. பட்ஜெட் 2024 40,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான PLI ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமை மத்திய அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த செக்டரில்? எலக்ட்ரானிக்ஸ், சப் அசம்பிளிஸ் மற்றும் காம்பனன்ட்ஸ் கீழே இந்த 40,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான PLI ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமை அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய செக்டர். ஸ்பைஸ்ஜெட் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஸ்பைஸ்ஜெட் சில ஆண்டுகளாக அவங்களுடைய ஊழியர்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டை டெபாசிட் செய்யாமல் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்டிஐ வழியாக இந்த தகவல் கிடைச்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. கடைசியாக எப்போ அவங்களுடைய ஊழியர்களுடைய ஃபண்டை டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க? ஜனவரி 2022. அப்போ 11,581 ஊழியர்களுடைய இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை டெபாசிட் செய்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு டெபாசிட் செய்யாமல் இருந்திருக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட். இபிஎஃப்ஓ இதற்காக நோட்டீஸ் சம்மன் ஸ்பைஸ்ஜெட்டுக்கு அனுப்பியிருப்பதாக அதே ஆர்டி ஆக்ட் வழியாக கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பிரபல உணவகமான ஹல்திராம்ஸை பிளாக்ஸ்டோன் இன்க் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. இப்போ என்ன அப்டேட் மின் பத்திரிகையில் கொடுத்துருக்காங்கன்னா, கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ஹல்திராம்ஸ் மற்றும் பிளாக்ஸ்டோன் நிறுவனம்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க மின்ட் பத்திரிகையில். GE பவர் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. NTPC லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 18.7 மில்லியன் ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3,385 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவலிருந்து 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா. டாடா மோட்டார்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. Q1க்கான சேல்ஸ் டேட்டா. அவங்களுடைய குரூப்புடைய குளோபல் ஹோல் சேல்ஸ் எவ்வளவு? 3,29,847 யூனிட்ஸ். போன வருடம் இதே குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2% அதிகரிச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். PVV இன்ஃப்ராவும் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா.
மகாநகர் கேஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க விலையை உயர்த்துறாங்க. சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜியுடைய விலையை உயர்த்துறாங்க. மும்பை மற்றும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க உயர்த்துறாங்க. எவ்வளவு உயர்த்துறாங்க? சிஎன்ஜிக்கு 1 கிலோகிராமுக்கு ₹1.50 உயர்த்துறாங்க. பிஎன்ஜிக்கு ₹1 ஏற்றுறாங்க ஒரு எஸ்சிஎம்முக்கு. சிஎன்ஜி இந்த விலை ஏற்றத்திற்கு பிறகு விலை ₹75 ஒரு கிலோகிராமுக்கு. பிஎன்ஜியுடைய விலை ₹48 ஒரு எஸ்சிஎம்முக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோலார் பிளான்ஸ்க்கான ஆர்டர் யார்கிட்டதுன்றது சொல்லலை. கம்பெனி மெகா ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 10,000 15,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். ஸ்வான் எனர்ஜி கம்பெனியுடைய ஷேர்ஸை பிளாக் ராக் குளோபல் ஃபண்ட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. நேற்று 18,20,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹668.27. அதே போல் பிளாக் ராக் எமர்ஜிங் ஃப்ரண்டியர்ஸ் மாஸ்டர் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க. 24,58,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹668.27. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? டவுடேல் இந்தியா ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 12 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹666.20. பிரமல் என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை உயர்த்த வேணுன்ற எண்ணம் இருக்குது கம்பெனிக்கு. 2028 நிதியாண்டிற்குள்ளார அது 1.5 லட்சம் கோடியை எட்ட வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 50,000 கோடி ரூபாய். ரெயில்டெல் கார்பரேஷன் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.85. மேன் இண்டஸ்ட்ரீஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சதுன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ₹500. ஹொனாசா கன்சியூமருக்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் கொடுத்திருப்பது பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 525. தற்போதைய லெவலிருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜெரோதா மறுபடியும் நியூஸில் இருந்திருக்கிறாங்க. டெக்னிக்கல் இஷ்யூ நேற்று ஏற்பட்டிருப்பதாக சில வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து நமக்கு கிடைத்த தகவல். இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சரி செய்து விட்டாச்சுன்னு ஜெரோதா தரப்புலேருந்தும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சீலன் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி கம்பெனியுடைய ஷேர்ஸை பிரபல இன்வெஸ்டரான டார்லி கண்ணா வாங்கியிருக்கிறாங்க. இந்த Q1 ஸ்மால் கேப் ஸ்டாக் இந்த சீலன் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி Q1 0.53% ஸ்டேக் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கைவசம் 1.56% ஸ்டேக் இருக்குது. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அதே போல் பிரபல இன்வெஸ்டரான ரேகா ஜுன்ஜுன்வாலா ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. எந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்? ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. இது ஜூன் குவார்ட்டரில் 8 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.08% குறைச்சிருக்கிறாங்க. முன்னே 5.06% இருந்தது. இப்போ 4.98% குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. மற்றொரு பிரபல இன்வெஸ்டர் ஆஷிஷ் கச்சோலியா, அவர் இந்த ஸ்டாக்ல வாங்கியிருக்கிறார். எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எந்த ஸ்டாக்? தாப்ரியா பாலிவுட்ல ஸ்டேக் வாங்கியிருக்கிறார். ஜூன் குவார்ட்டரில் 6.67% இருக்குது. ஜூன் குவார்ட்டர் முடிவில் எவ்வளவு வாங்கியிருக்கிறார்? ஜூன் குவார்ட்டரில் மட்டும் 0.24% ஸ்டேக் வாங்கியிருக்கிறார் ஆஷிஷ் கச்சோலியா என்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. டிட்டாகர் வேகன்ஸ்க்கு HSBC குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2,000 ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ONGC கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? ONGC விதேஷ் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. 3 பேங்க்ஸ் கிட்ட இருந்து $800 மில்லியன் மதிப்பிற்கான ஃபண்ட் ரைசிங் நடக்க இருக்கின்ற செய்தி. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நாகார்ஜுனா ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்கு. என்ன குற்றச்சாட்டு? அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மீட்டிங்ஸ் அவங்க சரியாக நடத்தலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா 2 மீட்டிங்ஸ் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக இருக்குது. 180 நாட்களுக்கு மேலே இருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் செபி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டரை நாகார்ஜுனா ஃபர்டிலைசர்ஸ்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. கனரா பேங்குக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ்க்கு AAA ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். விஏடெக் வபாக் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ரொமானியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் வபாக் வாட்டர் சர்வீசஸில் 100% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு கிடைக்க இருக்கிறது €12 லட்சம். கன்கார் கண்டெய்னர் கார்பரேஷன் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் வால்யூம்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகரிச்சிருக்கு. Forgings லிமிடெட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ் முன்னவே அறிவித்தது தான். ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா பிஸ்னஸ் வால்யூம் வைஸ் பார்க்கும்போது ஹை சிங்கிள் டிஜிட் க்ரோத் இருந்திருக்கு. வேல்யூ வைஸ் பார்க்கும்போது மிட் சிங்கிள் டிஜிட் க்ரோத் இருந்திருக்கு.
இந்தோனேஷியா பிஸ்னஸ் வால்யூமில் ஹை சிங்கிள் டிஜிட் வால்யூம் growth இருந்திருக்கு. வேல்யூவில் டபுள் டிஜிட் கான்ஸ்டன்ட் கரன்சி growth-ஆக இருந்திருக்கு. அவங்களுடைய மற்ற ரீஜன் ஆஃப்ரிக்கா, USA, மிடில் ஈஸ்ட் பார்க்கும்போது வால்யூம் கீழே போயிருக்கு டபுள் டிஜிட்டில். கன்சாலிடேட்டட் பேசிஸில் பார்க்கும்போது சேல்ஸ் growth ஃப்ளாட்டாக இருக்குது. இது இந்தியன் ருப்பியில். எபிட்டா டபுள் டிஜிட் growth இருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெடில் ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் வாங்குறாங்க. 6.5% ஸ்டேக் வாங்குறாங்க. சிபி ப்ளஸ்ன்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி தான் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட். கல்கி புது படம் 900 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆகியிருப்பதாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான வைஜெயந்தி மூவிஸ் அவங்களுடைய எக்ஸ் தளத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. ஜூலை 9ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் டெல்டா கார்ப் மற்றும் ஆர்எஸ் சாஃப்ட்வேர். பாலிப்ளெக்ஸ் கார்ப்பரேஷன் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. உத்தராகண்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பலத்த மழை காரணமாகத்தான் இந்த பாதிப்புன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க பாலிப்ளெக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். பிடி இன்ஜினியரிங் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 360 கோடி ரூபாய் வரைக்கும். என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? ஒரு ஷேருக்கு 1054 ரூபாய் 25 பைசா. இது கிட்டத்தட்ட 9% டிஸ்கவுண்ட்டில் விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஃபேமிலி செட்டில்மெண்ட்டுடைய பாகமாக ஆர்கேஎன் என்டர்பிரைசஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 4.25 கோடி இக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 12.65% ஸ்டேக் அது. அவங்க முன்னவே அறிவித்தது தான் ஆர்கேஎன் என்டர்பிரைசஸ் வந்து விற்பனை செய்வாங்க. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸுடைய மற்றொரு குழுமம் வந்து அதை வாங்குவாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நாமளும் பார்த்துருந்தோம். 3803 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் தான் இதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆல்ஃபா ஜியோ 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 2530% வால்யூம் அதிகரிப்பு. பிஎல் கஷ்யப் 10% ஷேர் ப்ரைஸும் 552% வால்யூம் அதிகரிப்பு. ஆலம்பிக் 9% ஷேர் ப்ரைஸ் 263% வால்யூம். ஜிஇ பவர் இந்தியா 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 264% வால்யூம் அதிகரிப்பு. டெல்டா காப் 8% ஷேர் ப்ரைஸ் 300% வால்யூம். பஜாஜ் ஹெல்த்கேர் 5% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 214% வால்யூம் அதிகரிப்பு. BASF 4% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 244% வால்யூம் அதிகரிப்பு. பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் 3% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 200% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் கன்சூமர் 3% ஷேர் ப்ரைஸும் 153% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் நேற்று பெரிய அளவில் டேட்டா கிடைக்கலைங்க. பெரிய வீழ்ச்சியும் பார்க்கல. அதிகமான வால்யூம்ஸ் இரண்டுமே சேர்ந்து கிடைக்கிற அந்த லிஸ்ட் எனக்கு நேற்று கிடைக்கல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.